Hi all, welcome back to நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா T20 வேர்ல்ட் கப் 2026 ஸ்குவாட பார்த்துருப்பீங்க. ஸோ நவ் வி ஆர் மூவிங் இன் டு த டெத் பவுலிங் அண்ட் தென் பிளேயிங் 11 ப்ராபபிலிட்டி என்ன அண்ட் அவங்களோட சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் அண்ட் வினிங் த கப் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். I think South Africa in the recent years like ஒரு good நல்ல fast bowling pace attack வச்சிருக்காங்க and I think அதே இந்த சீசன்லயும் they do have some good fast bowlers but என்னன்னா இது இந்தியா pitch so இந்தியா pitchல வந்து fast bowlers விட I think spinners will more come into play. I don't think they have நல்ல spinners வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. They do have good spinners but wicket எடுப்பாங்களா அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வி. பார்க்கலாம் எப்படி அவங்களோட பவுலிங் அட்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லி. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் லக்ஷ்மன். நீங்க பவுலிங் அட்டாக் பத்தி என்ன நினைக்கிறீங்க? So we are coming to the last segment. So bowlers category. So bowlers பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 8ல ஏன்னா நீங்க இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கும்போது என்னோட 11ல வந்து ஐ காட் லிண்டே அண்ட் மர்க்ராம் கையை சுத்துறதுக்கு சும்மா bowling போடுறதுக்கு. லிண்டேவே சும்மா bowler தான் ஆக்சுவலா. லிண்டேவோட ஸ்டாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே he takes a wicket once in an innings அவ்வளவுதான், approximately once அந்த மாதிரிலாம். So it is not a big record. He is not wicket taker for sure. நீங்க இந்த இந்தியா இதுலயே பாத்திருப்பீங்க, ஹர்திக் பாண்டியா போட்டு கிழிச்சு கொடுத்துருவான் அவனை, பரட்டிட்டான் அவனை. 3 overs he was bowling 20 runs with a wicket or something. அப்புறம் லாஸ்ட் ஓவர் 25 ரன் அடிச்சு 4 over வாங்கிட்டான். எப்பவும் போல 45 ரன் வாங்கிட்டான் சாலிடா. ஸோ அந்த மாதிரி bowler. ஸோ அதனால to upgrade that version I would go with Maharaj number 8. Of course Maharaj நீங்க ஆடிதான் ஆகணும், அவன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்பின்னர் ஃபார் தம் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ Maharaj ஆடிதான் ஆகணும். ரீசெண்ட் SA T20 he has been sensational. Maharaj நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க, he has bowled very well. எல்லா மேட்சுமே ஆல்மோஸ்ட் எக்கனாமிக்கல். விக்கெட்டும் சில மேட்ச் எடுத்திருக்கான், 2 விக்கெட் 3 விக்கெட்லாம் சில மேட்ச் எடுத்திருக்கான். ரொம்ப ரேர் அவன்டே அந்த மாதிரி வருது, பட் பண்ணிருக்கான். ஸோ அதனால Maharaj is my number 8 surely. ஆனால் அவனால பேட்டிங் கொஞ்சம் ஆட முடியும். ஒரு 5 ரன் 10 ரன் ஃபினிஷிங்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணா he can contribute. இந்த மாதிரி ஒரு பிளேயர். நம்பர் 9ல வந்து ரபடா, நம்ம தலைவர் ராமோடு வந்து ஓபனர், அவன் என்னோட நம்பர் 9 பேட்ஸ்மேன். ஸோ நம்பர் 9ல I will go with the same 11, அதாவது usual 11 which they play. ஸோ ரபடா நம்பர் 9. Here of course we can just have a slight change if we want. ஏன்னா ரபடா is a better hitter than Maharaj. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா நம்பர் 8 நம்பர் 9 வந்து ஃபினிஷிங்ல தேவைப்படும். வேர்ல்ட் கப்ல போராடி பண்ணிதானா கப்பே ஜெயிச்சிட்டு போயிருப்பாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி, எஸ். இல்ல நம்பர் 8 நம்பர் 9 உங்களுக்கு ஃபினிஷிங்ல தேவைப்படும். ஒருவேளை உங்களுக்கு அது வந்து ஏர்லியா தேவைப்படுதுன்னா the team is gone அர்த்தம். இப்போ நம்பர் 9 ரபடா if is coming at number 10th overனா the team is over. அதான் basically meaning. So what it means is உங்களுக்கு வந்து நம்பர் 9 ரபடா வந்து you will come with the last 2-3 overs or number 8 ரபடா. So அவன் வந்து ஸ்விங் பண்றதுக்கு it will be useful and he will also be an express fast bowler. Of course இதுல வந்து it won't be much useful இந்த மாதிரி இந்தியன் பிச்சர்ஸ்ல. பட் அகைன் ரபடாவோட விக்கெட் டேக்கிங் இதுக்காக நான் இவன் கீப்பேன். அவன் வந்து மஸ்ட் மேட்ச்ல பயங்கரமா வழங்கியிருக்கான். அவன் ரெக்கார்ட்லாம் போய் பாருங்க. ஆனஸ்ட் ட்ரூத் ஐம் சேயிங், நான் வந்து ஐ நாட் ஜஸ்ட் கவரிங் எனிதிங். போட்டு அவனை பரட்டி எடுத்திருக்காங்க. நெதர்லாண்ட்ஸோட 2022 T20 வேர்ல்டு கப் அவன் ரெக்கார்ட் போய் பாருங்க. நெதர்லாண்ட்ஸ் கூட அவனால கண்டெயின் பண்ண முடியல, அந்த மாதிரி போலர் அவன். ஸோ ஐ எம் நாட் வெரி பிக் ஃபேன் அவனோட க்ரூஷியல் மேட்சஸ்னால ஐ ஹவ் சீன் இஸ் ரெக்கார்ட் வெரி வெரி ஆவரேஜ் வித் an exception வேர்ல்ட் டெஸ்ட் சமிட் ஃபைனல். ஸோ எல்லாம் அதை சொல்லாதீங்க திருப்பி. That is a different thing. Test cricket அது. But one day and T20sல it is very very average. என்ன மேட்ச்ல நீங்க எடுத்து பாருங்க. ஒன் டே வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல வந்து ஆஸ்திரேலியாவை அவன் போடவே இல்லை bowling. ஜெரால்ட் கோட்ஸே வந்து கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து he was bending his back and bowling. ஃபினிஷிங்ல அந்த கமின்ஸ் போய் அவுட் ஆகுது ஆஸ்திரேலியா. ரபடா ஆளே காணோம், எங்க போனானே தெரியல, இன்ஜுரியா என்ன எதுவுமே தெரியல. அந்த மாதிரி இதுன்னு பெர்ஃபார்ம் எனிதிங் இன் நாக் அவுட். அவங்க கூட்டு வந்தாங்கன்னா அவங்க ஆஸ்திரேலியா முன்னாடியே முடிச்சிருப்பாங்க. இந்த நிலைமை வந்திருக்காது. வரனாலதான் 7 விக்கெட்ல இது பண்ணான். ஆமா, அந்த நெதர்லாண்ட்ஸ் மேட்ச்ல நான் சொன்ன மேட்ச்ல 4-0 60-0 நினைக்கிறேன். ஐ அம் நாட் ராங், ஐ அம் நாட் ஷூர் அபௌட் இட். பட் ஷூரா 45-50 மேல அது தெரியும் எனக்கு. சோ ஓகே, பட் எனிவே ஐ லவ் ரபடா. ஏன்னா அவன் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. செமிஃபைனல் ஃபைனல் வந்தாலும் 4 over 50 ரன் 2 விக்கெட் கூட எடுக்கலாம் மேபி. ஐ அம் நாட் ஷூர். சோ தேர் இஸ் a chance. So I won't drop ரபடா for the time being. That is one thing. நாக் அவுட் மேட்சஸ்ல வேற வழி கிடையாது, அவனை ஆடிதான் ஆகணும். So I will play him. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்பர் 10 will be என்னோட நம்பர் 10 ஆண்ட்ரிச் நாட்ஜே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் நாட்ஜே வந்து ஒரு 1 year முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா I would have played him walked into the 11 சொல்லிருப்பேன். தென் இந்த SA T20 முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா ஆட மாட்டேன் நான் நாட்ஜேவை. ஏன்னா நாட்ஜேவும் எக்ஸ்பிரஸ் பேசுறான் ரபடா மாதிரி, ஃபார்ம்லயே இல்லை அண்ட் இன்ஜுரி ப்ரோன்,
ஹைலி இன்ஜுரி ப்ரோ. இப்போ நீங்க பாத்திருப்பீங்க மில்லே வந்து நாங்க போட்டுருப்போம் லாஸ்ட் இதுல சொல்லி வாய போல அடுத்த நாள் இன்ஜுரி ஆயிடுச்சு அவனுக்கு. நியூஸ் வந்தாச்சு இப்போ ரீப்ளேஸ். இப்போ வந்து கடவுளே பெர்குசன் என்ன ஆக போகுது தெரியல நியூசிலாந்துக்கு. ஓகே எனிவே ஒரு மேட்ச் வந்து தர மாட்டான். ஒரு மேட்ச் வந்து இதுவாயிடும். மேபி தெரியல அது நடக்கலாம் பட் சொல்றேன். ஓகே சோ லுங்கி சாரி ஆண்ட்ரிச் நாட்ஜே வந்து இஸ் மை நம்பர் 10. ஏன்னா அவனும் எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் ஒரு டிஃபரன்ஸ் ரெண்டு பேரும். நாட்ஜே ஹஸ் பீன் எக்ஸெப்ஷனல் இன் நாக் அவுட்ஸ். நீங்க எடுத்து பாருங்க நெதர்லாண்ட்ஸோட சரி அந்த குரூஷியல் மேட்ச்ல இஃப் ஐ எம் நாட் ராங் 4-0 12-0 சம்திங் லைக் தட் ஆர் 12-1 அந்த டெத்லயும் போலிங் போட்டு நெதர்லாண்ட்ஸ் கண்டெயின் பண்ணி 160 கொண்டு வந்தான் அந்த 2022 T20 வேர்ல்ட் கப். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூஷியல் போலர். 2024 ஃபைனல் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் இந்தியாவோடையும் நாட்ஜே போல் பிரில்லியன்ட்லி 4 ஓவர் 20 30 அந்த கேட்டகரி. ஐ எம் நாட் ஷோர்லி அபவுட் த ஸ்டாட்ஸ் பட் இன்டு த ஸ்டாட்ஸ் பட் இதுதான் லைக்லி ரேஞ்ச். ஸோ ஹி போல் பிரில்லியன்ட்லி. ஸோ இதனால ஐ பிளே நாட்ஜே 10 அண்ட் SA T20 ஃபார்ம் பாருங்க அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்ம் நாட்ஜே. அதாவது 4 ஓவர் 13 ரன் 3 விக்கெட் அப்படிலாம் எடுக்கலாம். ஸோ ஹி ஹஸ் கம் பேக் டு ஃபுல் ரிதம். நாட்ஜே இன் ஃபுல் ரிதம் தான் அவங்களுக்கு ஒரு பிக் சான்ஸ் for South Africa to win the World Cup. If at all they have to go that level அப்படின்னா நாட்ஜே will be a very key bowler for them in my opinion. நம்பர் 11 வந்து இந்த மாப்பாக்கா அப்படின்னு மாப்பாக்கான்னு ஒருத்தர் எடுத்திருக்கான். நான் நினைச்சேன் அவன் வந்து விஜய் டிவி ஆங்கர் நினைச்சிட்டேன் ஒரு செகண்ட். எங்க அவன் இங்க வந்தான் அப்படின்னு பார்த்திருந்தேன். பார்த்தா இது வந்து வேற மாப்பாக்கா. அது மாப்பாக்காவும் தெரியல எனக்கு விஜய் டிவி ஆங்கர். பட் இது வந்து கோனா மாப்பாக்கா அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுவும் மாக்காப்பா தான். இல்ல அது மாக்காப்பா கரெக்டா? ரெண்டுமே தான் மாக்காப்பா தான். அது இது மாப்பாக்கா. மாக்காப்பா தான். இல்ல இது பாரு செக் பண்ணி பாரு மாப்பாக்கா மாக்காப்பா தான் இருக்கு. கெவானா மாப்பாக்கா MAPHAKA மாப்பாக்கா அப்படின்னு போட்டிருக்கு. இல்ல எது சொல்ல வரேன்னா ஒரு ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான். அவன்டே ஒன்று ரொம்ப பிடிக்குங்க. எல்லாம் கேட்டுக்கோங்க டியர் வியூவர்ஸ். 4 ஓவர் 4 ஓவர்ஸ் அவனுக்கு மேட்ச் ஆடி போலிங் கொடுத்தீங்கன்னா ஒரு 70 ரன்ஸ் நீங்க போட்டுக்கலாம் சாலிடா. ஆப்பரண்ட்டுக்கு அவன் வந்து அவனோட கோட்டா வந்துடும் 70 ரன் வந்துடும். ஒரு 2 விக்கெட் ஆர் 1 விக்கெட் ஒரு எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு போலெல்லாம் நீங்க வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல கொண்டு வந்து இந்தியாவில் ஆட வச்சீங்கன்னா பாருங்க அவன் வந்து நியூசிலாந்து மேட்ச் இல்ல இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் மேட்ச் எல்லாம் அண்ணா அவங்களுக்கு கூட வழங்குறது சான்ஸ் இருக்கு. ஸோ தே வில் பெனிஃபிட் ஆப்போனன்ட்ஸ் வில் பெனிஃபிட் ஃப்ரம் மாப்பாக்கா. விஜய் டிவி மாப்பாக்கா உங்களை சொல்லல நான் சொல்றது கெவானா மாப்பாக்காவை. ஸோ அந்த மாதிரி ஒரு போல ஐ வாண்ட் பிளே எனிவே ஐம் ஜஸ்ட் சேயிங் ஸ்குவாட் அனாலிசிஸ்க்காக பண்ணேன். ஸோ மெயின் நம்பர் 11 லுங்கி நிகிடி நான் பெரிய ஃபேன்லாம் கிடையாது. ரொம்ப சுமாரான போலர் என்ன கேட்டான். ஆனா இப்போ he has improved in slower balls. அவன் வந்து ஒரு மேஜிக் பண்றான்னு என்னன்னு தெரியல. அப்படியே வந்து கையை மெதுவா அப்படி சுத்தி மெதுவா பால் போட்டு மீடியம் பாஸ் கூட இல்ல ஸ்பின் பேஸ்ல போலிங் போட்டு விக்கெட் எடுத்துறான். டெத்ல நல்லா போடுறான். தென் he has also got பவர் பிளேல இஸ் bowling recently well. So அதனால லுங்கி நிகிடி has also been very good in SA T20 recent matchesல. So I will go with him. So என்னோட நம்பர் 8 நம்பர் 9 நம்பர் 10 நம்பர் 11 வந்து நம்பர் 8 it is Keshav Maharaj or Rabada. You can change the order. So number 8 will be Rabada basically. So number 8 Kagiso Rabada, number 9 Keshav Maharaj, number 10 Andrich Notje, number 11 Lungisani Nigiri. Okay. Yeah, Pranav. நீங்க எப்படி மாக்காப்பா எடுப்பியா இல்ல? கேள்வியிலேயே உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அதுலயே பதிலும் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவே ஏதோ எனக்கு தெரிஞ்சு 15 எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி மாக்கா பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நல்ல பிளேயரு. என் டீம்ல வச்சிருக்க அளவுக்கு நல்ல பிளேயர் இல்ல. ஏற்கனவே நான் நம்பர் 8 வரைக்கும் சொன்ன மாதிரிதான் கேசவ் மகாராஜ் வரைக்கும் நம்பர் 8 வரைக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ நம்பர் 9 வந்து ககிசோ ரபாடா, நம்பர் 10 ஆண்ட்ரிக் நார்கியா அண்ட் நம்பர் 11 வந்து இங்கிடி ஆர் ஜார்ஜ் லிண்டே. தேவைப்பட்டா லிண்டே போட்டுக்கணும். ஸ்பின்னர் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. சோ அதனால இப்போ எப்படியோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஆள் எனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க டீம்ல. காபின் பாட்ஸ் இருக்கான், மார்க் யான்சன் இருக்கான், ஆண்ட்ரிக் நார்கியா இருக்கான், ரபாடா இருக்கான். இங்கிடி தரமட்டமா போலிங் போட்டான்னா அப்பதான் டீம் ஒன்று தூக்குவேன். அது வரைக்கும் அவன டீம்ல வச்சுட்டு சிஎஸ்கே அவன் அப்படியே கட்டி காப்பாத்துறாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரே பண்ணணும், ஒழுங்கா போடணும்னு எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு அப்பா 50 ரன் கொடுக்காத அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு உட்காந்துக்கணும். ஆனா ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் லைனப்பே அப்படிதான் இருக்கு. ஆரி வளர்ந்த டீமா தான் இருக்கு. அது வேற விஷயம். பேட்டிங்ல அடிக்கிறாங்கல்ல, கரெக்ட் தான். அது பேட்டிங் அடிச்சாலும் பவுலிங் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பவுலிங் அதாவது டாஸ் வின் பண்ணி பவுலிங்
அப்படின்றாங்கன்னா அப்பாடா பெரிய நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்போனன்ட்டுக்கு நம்மளுக்கா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆப்போனன்ட்டுக்கான்னு தெரியும். ஓகே ஆதர்ஷ் சேசிங் தான் நம்ம 1008 பார்த்திருக்கோமே சவுத் ஆப்பிரிக்காவோடது. அது என்னமோ கரெக்ட். குட் ஸ்டாட். ஐ திங்க் the bowlers have good stats than batters நினைக்கிறேன். கிவிங் ரன்ஸ் ஆர் ஸ்கோரிங் ரன்ஸ் அது ரெண்டுத்துக்கும் அவங்க டீமுக்குள்ளேயே பெரிய பேட்டில் நினைக்கிறேன். சோ ஆதர்ஷ் உங்க பவுலிங் அட்டாக் என்ன? நான் ஃபர்ஸ்ட் பவுலிங் அட்டாக் வரது சொல்றேன். ஏன் மாக்காப்பா ஆட வச்சிங்கன்னு கேக்குறீங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால வந்து அவங்க டீம்ல வந்து தே ஹேவ் ரிசர்வேஷன். ஸோ அந்த டீம்ல பிளாக்ஸ் வந்து 15ல இருந்து ஒரு 5 ஐ கெஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த 15ல. ஸோ தட்ஸ் த ரீசன். அந்த மாதிரி எப்பயுமே பாத்தீங்கன்னா 4 to 5 பிளாக்ஸ் இருப்பாங்க அந்த டீம்ல. அவங்க ரீசன் ரிசர்வேஷன் அவங்களுக்கு அங்க. அதுதான் ஜஸ்ட் நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே இது மாதிரிலாம் இருக்கறனால கூட சோக் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா அதெல்லாம் தான். இதுக்கு மேல பதில் வேணுமா? காபி வேணுமா இல்ல இல்ல ஆதர்ஷ் அது ஓகே. எனக்கு அது 2 டவுட்ஸ் நீ சொன்னதுல. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசிக்கல் பாயிண்ட் மாகாபாவை எவனும் நான் பிளேயிங்ல ஒண்ணு ஆட மாட்டேன். ஸ்குவாட்ல எடுத்து நீங்க ஓகே ஃபர்ஸ்ட் அது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பர்சனல் பாயிண்ட். செகண்ட் வந்து அப்படிதான் உனக்கு ஒரு பிளாக் பிளேயர் வேணும் அப்படின்னா ஓகே ஃபைன். அது பாலிடிக்ஸ் we don't need to go into that. அது ஒண்ணு. ஆனா உனக்கு வேற போலரே கிடைக்கல. இவனை வந்து நான் பாத்துட்டே இருக்கேன். எந்த மேட்ச்க்கு தான் வழங்குறான். எல்லா மேட்சும் வழங்குறான் சாலிடா. சரி இப்போ வந்து அவங்க வந்து இப்போ வேற யாரு டெம்பா பவும் உட்கார வச்சா ரொம்ப இதுவா இருக்கும். சோ யாரோ ஒருத்தர் உட்கார வைக்கணும். உட்கார வைக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். அதனால உட்கார வைக்க ஒரு பிளாக் வேணும். அதனால மாக்காப்பா அவனை எடுத்திருக்காங்கன்னு என்னோட பாயிண்ட். அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து நான் பவுலர்ஸ்குள்ள போறேன். ஆல்ரெடி நான் போன செக்மெண்ட்லேயே 8 சொல்லிட்டேன். டாப் 8 சொல்லிட்டேன். நம்பர் 9 வந்து கார்பன் பாஷ் 9. ஆமா அதான் கார்பன் பாஷ் 9லேயே சொல்லிட்டேன் போன வாட்டியே. திருப்பி சொல்றேன். நம்பர் 9 கார்பன் பாஷ், நம்பர் 10 மஹராஜ், நம்பர் 11 ரபாடா. நான் நார்க்கியா ஃபார்ம்லாம் பார்த்தேன். பட் இந்தியா கண்டிஷன்ஸ்ல எப்படி போடுவாங்கிறது எனக்கு தெரியல. அதோட அவங்க எல்லாரும் யார் படம் 40 ரன் கொடுக்க போறாங்கன்னு ஆயிடுச்சு 4 ஓவர்ஸ்ல. அதுக்கு நான் ஆல்ரவுண்டர் வச்சு போட்டு போய்க்கிறேன். அந்த 4 ஓவரை எனக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பவுலர் தேவையில்லை இந்த டீம்ல. 2 பவுலர் போதும். என்னோட 2 பவுலர் மகாராஜே நான் பவுலரா கன்சிடர் பண்றேன். ரபடாவோ மகாராஜ் 2 பேரும் பவுலரா மாத்திரம் கன்சிடர் பண்ணியே நான் வந்து 9 பேட்ஸ்மேன்ஸ் வச்சிருக்கேன். அதை தவிர அதோட மகாராஜோட எக்கனாமி இந்த சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல வந்து பயங்கரமா இருக்கு. 6.6 தான் கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 37 ஓவர்ஸ் போட்டிருக்கான் பவுலிங். அண்ட் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்கான் 10 மேட்சஸ்ல. ஸோ மகாராஜா டிராப் பண்ண முடியாது. அண்ட் ஆக்சுவலா நார்க்கியா வந்து ஸ்டாட்ஸ் பயங்கரமா இருக்கு இதுல. சவுத் ஆப்பிரிக்கா SA20ல அவனும் 15 விக்கெட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த டோர்னமெண்ட்ல. பட் இந்தியால வந்தா என்னோட ஒப்பீனியன் வந்து அடி வாங்குவான். ரபடா உட்கார வச்சுட்டு ஆடுற அளவுக்கு நார்க்கியா பெருசா இல்ல. ஆக்சுவலா இங்கிடி கொஞ்சம் லுங்கி கிடி கொஞ்சம் பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். இந்தியா கண்டிஷன்ஸ்ல நார்க்கியாவோட இஸ் அ பெட்டர் பவுலர். அண்ட் ஸோ நான் தான் சொன்னேன் கார்பன் பாஷ், மஹராஜ், ரபடா. அதோட ஒரு ஸ்டாட்ஸும் சொல்லிக்கிறேன். கார்பன் பாஷ் வந்து போன இயர்ல 20 மேட்சஸ் ஆடி இருக்கான். 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்கான். ஸோ அது வந்து ஒரு பவுலருக்கான பெரிய பெரிய ஸ்டாட்ஸ். அவன் வெறும் பவுலிங் மாத்திரம் பண்ண மாட்டான். அவன் எக்கனாமி ஆக்சுவலா இந்த இதுல கொஞ்சம் கம்மி தான். இந்த சவுத் ஆப்பிரிக்கா SA20ல ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. டீசென்ட் இதுதான் கொடுத்துருந்தான். நான் எவ்வளோன்னு ஞாபகம் இல்லை. பட் இவங்க 2 பேரும் நான் பார்த்தேன் ஞாபகம் இருக்கு. அப்புறம் மார்க்கோ ஜான்சன் ரொம்ப நாள் கழிச்சு எக்கனாமிக்கலா போட்டிருக்கான் இந்த வருஷம். இவ்வளோ வருஷம் IPL எடுத்து பாத்தீங்கன்னா கூட அவன் போட்டா 3 ஓவர்ஸ்ல 40 ரன்ஸ் கொடுக்குற இதுவா தான் இருந்துட்டு இருந்தான். இப்போ மெயினா பேட்டிங் இம்ப்ரூவ் ஆனதுனால அவனை 11ல இப்போ வந்து ஒரு மெயின் பிளேயர் ஆயிட்டான். இப்போ நான் வந்து என்னோட பவுலிங் யாரெல்லாம் போட வைப்பேங்கிறத நான் சும்மா ரஃபா சொல்லிக்கிறேன். ஆப்வியஸா ரபடா இருக்கான், கார்பன் பாஷ் இருக்கான், அப்புறம் ஜான்சன். இவங்க 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பவர் பிளேல. மஹராஜ், லிண்டே, மார்க்ரம் இவங்க 3 பேர் கண்டிப்பா போடணும். நீங்க வந்து லிண்டே கிட்ட இருந்து 2 ஓவரும் 1 ஓவர் மார்க்ரம் கிட்ட பிரிச்சுக்கலாம். அவங்களோட 3 ஓவர்ஸ் கோட்டாவை இப்படி பிரிச்சு போட்டுக்கிட்டாதான் அவங்களால 20 ஓவர்ஸ் அடி கம்மியா முடிக்க முடியும். அதனால அதோட இப்போ நான் வந்து யாரும் லக்ஷ்மண் டீமையும் பார்த்தேன், பிரணவ் டீமையும் பார்த்தேன். எக்கச்சக்க பவுலர் எடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை வருதுன்னு தெரியல அந்த பேட்டிங் சைட வச்சுட்டு. அந்த டீம்ல bowling all-rounder-னு வெச்சுக்கோங்க பேசாம. அவன் கீயா இருந்தா எனக்கு நல்லதுதான். எனக்கு ஓகே, எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா பிடிக்க நல்ல டீம் தான். பட் அவங்க டீம் வச்சு என்ன பார்க்கும்போது நார்க்கியாக்கு இடம் கிடையாது, லுங்கிசானி கிடிக்கும் இடம் கிடையாது.
ரபடா மகாராஜ் உன் 2 பேர். டீம்ல ஜார்ஜ் லிண்டே வச்சிருக்கல, அதுக்கு நான் கண்டிப்பா நார்க்கியா எடுத்துப்பேன். நீ வந்து எனக்கு தெரியல நீ சவுத் ஆப்பிரிக்கா T20 பாத்தியா இல்லையான்னு. நீ பாத்திருந்தா நீ வந்து லிண்டே உட்கார வைக்க மாட்ட. போன ஒரு வருஷத்தோட ஸ்டாட்ஸ் சரி, பாத்திருந்தா நீ இந்தியா உட்கார வைக்க கண்டிஷன்ஸ் மாட்ட. நீ தான் சொல்ற. சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷன்ஸ்ல ஆண்ட்ரிக் நார்க்கியா கூட தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். இந்தியா கண்டிஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னல, ஜார்ஜ் லிண்டே என்ன பெர்ஃபார்ம் பண்ணா இந்தியா கண்டிஷன்ஸ்ல? ஜார்ஜ் லிண்டே எல்லாத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்டா. அவன் ஸ்பின்னர்ரா. அதோட உனக்கு சரி, ஸ்பின்னர் வேற யார் இப்ப இருக்கா? நான் கேட்டது பதில் சொல்லு. சவுத் ஆப்பிரிக்கா 20ல நீ ஜார்ஜ் லிண்டே பெர்ஃபார்மன்ஸ் பாத்துன்னு சொன்னல, அதேதான் செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் ஆண்ட்ரிக் நார்க்கியா சொன்னேன். அவன் இந்தியா கண்டிஷன்ல விளையாடி இருக்கான். இந்தியா கண்டிஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவன் ஆட வச்சுக்கோனா? நீ ஆட வச்சுக்கோடா, நான் இல்லன்னு சொல்லல. ஸ்பின்னர் யார் போடுவா? கை சுத்தி ஸ்டப்ஸ் தான் பின்னாடி போடணும். ஒரு எதுக்குன்றா? இந்தியா கண்டிஷன்ல எனக்கு ஸ்பின்னர் இல்லாம தேவை என்னடா பாரு. போடுவ? ஸ்பின்னர் இல்லாம எனக்கு கேஷவ் மகாராஜ் இருக்கான். தேவைப்பட்டுச்சுன்னா அவன் எப்படி ஸ்பின்னர் என்ன வந்து அடிதான் போறாங்க. இந்தியா 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போறானுங்க 11ஸ்ல. ஓகேவா? நீ ஒரு ஸ்பின்னர் சரிப்பா. எனக்கு போதும்னு பேசிட்டு இருக்க நீ. ஒரு ஸ்பின்னர் எனக்கு இந்தியால தேவைப்பட்டுச்சுன்னா நான் இவனை எடுத்துப்பேன்னு சொல்றேன். ஆர்கிரம் கிட்ட இருந்து உன்னால 2 ஓவருக்கு மேல நீ யாரை வச்சு போட முடியாது. நான் மத்ததுல ஃபாஸ்ட் பாலர் யூஸ் பண்ணிக்கிறேன்றேன். எல்லாரும் சரி, நீ வந்து ஃபாஸ்ட் பாலர் வச்சுக்க, ஓகேடா. பேட்டிங் சோக் என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். அவங்க டீம் கண்டிப்பா பவர் பிளேல 4 விக்கெட் விடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச்ல. அப்ப என்ன பண்ணுவ? எங்க நீ பேட்டிங் நார்க்கியா வந்து பேட்டிங் ஆடுவானா? டேவிட் மில்லர் ஒரு இடத்துல அடிப்பான்டா. அவனால தனியா எவ்வளவுடா அடிக்க முடியும்? லிமிட் தானே. அதுக்கு தான் நிறைய இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் ஸ்பெசிஃபைடா பெரிய டீம் கிடையாது. ஆல்ரவுண்டர்ஸா பார்த்தா ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட நியூசிலாந்து சைடு அளவுக்கு கம்பீட் பண்ணணும்னு என்னோட ஒப்பீனியன். இந்த ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் பார்த்தா நம்பர் 8 வரைக்கும் ஆல்ரவுண்டர் வச்சிருக்கேன்டா. டேய் நான் நம்பர் 10 11 வரைக்கும் எனக்கு ஆல்ரவுண்டர் தான்டா. என்னடா சொல்றேன் நானு? நீ சொல்லுங்க பிரணவ். ஆர்எஸோட டீம்ல போலர்ஸ் எல்லாம் பேட்ஸ்மேனா ஆடி பேட்ஸ்மேனா போலர்ஸ் ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன் கடைசியில. பேசாம குண்டன் டிகாக்கு ரிக்கல்டன்ல வந்து bowling போட சொல்லு. க்ளவுஸ் கட்டிட்டு. எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட பெட்டரா போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். யாரு இது ஆண்ட்ரிக் நார்க்கியாக்கு பதிலா இல்ல? ஏய் நார்க்கியா ஆனானே மோசமா ஆடுவான்னு சொல்லடா. நல்ல கண்டிஷன் நல்ல பிளேயர் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க டீமுக்கு ஸ்பின்னர் தான் தேவை. நீ லிண்டே தான் ஆட வைக்கணும். உன் வாயில தான் சொன்னான் செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னு. செகண்ட் விக்கெட் டேக்கரா இருக்கட்டும். அப்ப ரபாடா உட்கார வச்சுக்கோன்றேன். நான் தான் சொல்லிட்டேன் ரபாடா நார்க்கியா 2 பேர்ல யாருமே ஆட வச்சுக்கோ. 2 பேருமே எக்ஸெப்ஷனல் கிடையாது. இந்தியா கண்டிஷன்ஸ்ல ரபாடா பெட்டர். ரபாடா லுங்கிசன் இங்கிடி பெட்டர் நார்க்கியா விட. ஏன்டா ஐபிஎல்ல எல்லாம் நீ பாத்தியா இல்லையாடா? என்ன அடிடா வாங்கிட்டு இருக்கான் நார்க்கியா. சவுத் ஆப்பிரிக்கால நடுல ஒரு வருஷம் விளையாடவே இல்லடா. அப்புறமா திரும்ப படி வாங்குறான். அவன் சவுத் ஆப்பிரிக்கா பியூர்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ட்ராக்டா. எல்லாருமே தான் பண்ணுவாங்க. இந்தியால வந்து அவன் என்ன பண்ணுவான்னு கேக்குறேன். ரபாடா அதுல ஆடவே இல்ல பெருசா. ஓகேவா? ரபாடா அந்த SA-T20 பெருசா ஆடல. மார்க்கோ யான்சன் இருக்கானேடா. எப்படி நியூ பால் யான்சன் தான் போட போறான். மார்க்கோ யான்சன் தான் போட போறான் நியூ பால். உனக்கு அதோட எதுக்கு வந்து நார்க்கியா நியூ பால் போட்டு தான் விக்கெட் எடுத்திருக்கான் சவுத் ஆப்பிரிக்கா 20ல. நான் அதுக்கு நான் 130 பேஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். 150 போறதுக்கு ஒரு ஆள் இருக்கானா? டேய் ரபாடா வந்து 145 போடுறான்ல. உனக்கு அதை தவிர எதுக்கு நார்க்கியா வேணுங்கிறது என்னோட क्वेश्चन. நான் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அட்டாக் பண்ணிக்கிறேன்றேன். டேய் நீ 5 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சிருக்கடா. 4 ஃபாஸ்ட் பவுலர்ரா. கார்பின் பாஷர் எடுத்து வச்சிருக்க. அவன் பேட்டிங் ஆடுவான், ஃபினிஷ் பண்ணுவான். அவன் பவுலிங் ஆல்ரவுண்டர்ரா. ஃபினிஷ் பண்ணுவான்டா அவன். டேய் அவன இப்ப பவுலிங் போட வைக்க மாட்டியா? 2 ஃபாஸ்ட் பவுலர் அவங்க 2 பேரும் ஸ்கோர் முடிச்சிருவியா? இந்தியா கண்டிஷன் வேணாம்னா ஓகேடா ஒபினியன்ரா. இந்தியா கண்டிஷன்ஸ்ல ஸ்பின்னர் இல்லாம போனா சமடி வாங்கிட்டு வருவ. இந்த டீம் வச்சு நீ போனீனா ஆப்கானிஸ்தான் கிட்ட சமடி வாங்குவ. நீ ஃபாஸ்ட் பவுலர் ஃபிட்டா எடுத்துட்டு போனீனா ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னை வச்சே முடிப்பானுங்க. 3 ஸ்பின் வச்சிருக்கானுங்க. முஜிபுர் ரஹ்மான் இருக்கான், ரஷீத் கான் இருப்பான், முகமது நபி இருப்பான். என்னது முஜிபுர் ரஹ்மான் ஐ எம் நாட் ஷூர். ஓகேவா? நீ இந்த டீம் லெவல்ல எடுத்துட்டு போனீனா ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போனீனா கண்டிப்பா அடி வாங்குவ. நீயே பாப்ப. அப்புறம் உனக்கு என்ன ஆகுதுன்னா நீ ரபாடா நார்க்கியா 2 பேர் ஏத்தினா பேட்ஸ்மேனும் ஒருத்தன் குறைஞ்சிருவான். ஓகேவா? மகாராஜா அவனால நம்பி பேட்டிங் அனுப்ப முடியாது. அவன் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? நீ அதனால தான் என்னோட ஒப்பீனியன்ல கார்பின் பாஷ் அண்ட் லிண்டே ஆடணும். லிண்டே இந்தியாவோட கூட 3 overs 20 அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தான். 3 overs இந்தியா ஹர்திக் பாண்டியா இருந்த ஃபார்முக்குலாம் வந்து நல்ல ஸ்பெல் தான். 3 overs 20ங்கிறதுலாம் 3 overs அவன் 30 கொடுத்துருந்தாலுமே அது நல்ல ஸ்பெல் தான் என்னோட ஒப்பீனியன்ல. இந்தியால அவங்க அதுவும் அபிஷேக் சர்மா ஹர்திக் பாண்டியா இருக்கிற ஃபார்முக்கு அவன் 3 overs 20 கொடுத்தாலும் 30 கொடுத்தாலுமே ஓகே தான். அவங்க கிட்ட இருந்து எனக்கு தேவையானது 2 ஓவர் அவ்வளவுதான். 1 ஓவர் தள்ளுறதுக்கு நீ ஸ்பின்னரே இல்லாம நாள் மேட்ச் முடிக்கவே முடியாது. ஸ்பின்னர் தான் T20க்கு மெயின். வெறும் ஃபாஸ்ட் பவுலர் வச்சா அவனுக்கு விக்கெட் வராது. எக்கனாமி வேணா மேபி ஸ்டாப் பண்ணுவ, விக்கெட் வராது. ஸ்பின்னர் தான் உனக்கு ரன் பண்ணாலும் விக்கெட் வரும். சோ இதான் என்னோட ஒப்பீனியன். ஆதர்ஷ் சைடு எடுக்கிறீங்களா இல்ல பிரணவ் சைடா? இல்ல நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டல்
பண்ற மாதிரி பவுலிங்ல எக்ஸ்பெரிமெண்டலா? இல்ல நான் போலிங்ல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணல. நான் வந்து போன ஜாசன் ஸ்மித் நம்பர் 9 இல்ல போன செக்மெண்ட்லயே நான் ஜேசன் ஸ்மித் எல்லாம் ஆடவே மாட்டேன். அவன் யாருனே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஊர் பேர் தெரியலாதவெல்லாம் ஆட வச்சா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா தான். ஜேசன் ஸ்மித் எல்லாம் ஆடவே மாட்டேன். நான் என்னோட போன செக்மெண்ட்ல சொல்லியிருந்தேன் ஜான்சன் will play at 7 சொல்லியிருந்தேன். இப்போ 8 வாஷ், 9 லிண்டே, 10 மாராஜ், 11 நாட்ஜே. 8 வந்து வாஷ், 9 வந்து லிண்டே, 10 மாராஜ், 11 நாட்ஜே. இப்போ ஆதர்ஷம் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி போலிங் லைனப் தான். நம்பர் ஆஃப் வெரைட்டி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. எக்கச்சக்கமான போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டப்ஸ்ல வந்து போலிங் போட விடலாம், மர்க்கராவை போலிங் போட விடலாம். அதான் ஆதர்ஷ் சொன்ன மாதிரி தள்ளுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இது பண்ணி தள்ளுறதுக்கு வந்து ஸ்டப்ஸ் போலிங் போடலாம். அந்த தள்ளுறதுக்கு நார்கேவை யூஸ் பண்ணீங்கன்னா அவன் இன்ஜுரி ஆகி உட்காருவான். அந்த தள்ளுறதுக்கு நீங்க இவனை தான் யூஸ் பண்ணணும். நார்கே யூஸ் பண்ண முடியாது உங்களால. ஆமாமா. அப்புறம் மோரோவர் நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய அதிகம். T20ல ஆப்ஷன்ஸ் தான் தேவை. ஒருத்தன் அடி வாங்கினாலும் இன்னொருத்த வந்து போடணும். நமக்கு பேட்டிங்கும் அதிகமா இருக்கும். ஆல்ரவுண்டர் செட் தான். T20 பாஷ் வந்து ரீசெண்டா இந்தியால மும்பை இந்தியன்ஸ்க்குலாம் ஆனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஷ் இஸ் மோர் ஆஃப் a batsman who can bowl. அவனை வந்து அவனை 2 ஓவர் 3 ஓவர் மேலாம் கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் 2 ஓவர் கொடுக்கலாம், அவ்வளவுதான். 3ஆவது ஓவர்லாம் கொடுத்தா கோவிந்தா தான். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா பாஷுக்கு 2 ஓவர், மர்க்கராமுக்கு 1, ஸ்டப்ஸுக்கு 1 அப்படின்ற மாதிரி சும்மா தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட 8, 9, 10, 11 பாஷ், லிண்டே, மகாராஜ், நாட்ஜே. ஓகே. நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிப்பா வேர்ல்ட் கப் நான் பண்ண மாட்டேன். ஸோ ஐ வில் கோ வித் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபார்மேட். நான் சொன்ன 8 வந்து மகாராஜ், 9 வந்து ரபாடா, 10 வந்து ஆண்ட்ரிக் நாக்கியா, 11 மேபி ஐ வில் கோ வித் ஜார்ஜ் லிண்டே ஆர் வாஷ். இவங்க ரெண்டுத்துல யாரோ ஒருத்தர் தான் போவேன். அப்ப நீங்க வந்து ஷிஃப்ட் பண்ணுங்க. லிண்டே ஆர் பாஸ் மே பேட் அட் நம்பர் 7, 8 அந்த மாதிரி. இஃப் ப்ரோபபிலிட்டி அவங்க வந்து நினைக்கிறேன். லுங்கிசானி கிடையாது, லுங்கிசானி நீங்க கிடையாது உன் லெவல்ல. லுங்கிசானி நெவர். அதுக்கு வந்து இவங்களே பரவாயில்ல. அதாவது மார்க்ராம் கூட நான் தள்ளிட்டு போயிடுவேன் பவுலிங்ல. மார்க்ராம் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஜான்சன் ஆல் ஓவர் அண்ட் தென் ரபாடா ஆல் ஓவர். 8 ஓவர் முடிஞ்சு. இன்னும் ஒரு 12 ஓவர் ஐ திங்க் கேஷவ் மகாராஜ் 4 ஓவர்ஸ். ஆண்ட்ரிக் நார்கியா 4 ஓவர்ஸ். 4 பேர் 4 16 ஆச்சு. இன்னொரு 4 ஓவர்ஸ்க்கு வந்து ஐ திங்க் டிவால் பிரீவிஸ் கேன் பவுல் a little bit. ஆமாமா 2 ஓவர்ல நான் 60 ரன் போட்டுறலாம். 2 ஓவர் வந்து மார்க்ரம் அண்ட் 2 ஓவர் பிரீவிஸ். சோ இப்படி முடிச்சு பேரு ஐ ஒன்ட் கோ ஃபார் லுங்கி இங்கிடி. அவர் மேல எனக்கு வந்து சுத்தமா நம்பிக்கையே இல்லை இங்கிடி மேல. சோ யா இதான் நான் வந்து என்னோட 8 and 9, 10, 11 வந்து இப்ப வந்து மகாராஜ், 9 வந்து பாஷ், 10 வந்து ரபாடா, நார்கியா. யா இதான் என்னோட பவுலிங் அட்டாக்கா இருக்க போது. சோ யா இதான் எங்களோட எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் ஸ்டாண்டர்ட் பவுலிங் வீடியோ. லைக் அதுதான் எங்களோட பவுலிங் அட்டாக்ஸ். எங்க 5 பேரோட பவுலிங் டீம் இப்படிதான் இருக்க போது. நீங்க இந்த பவுலிங் அட்டாக் எப்படி நினைக்கிறீங்க? வீக்லி நினைக்கிறீங்களா, ஸ்ட்ராங்கு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த குரூப்புக்கு இது ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பவுலிங் அட்டாக் வச்சு அவங்க ஃபைனல்ஸ் வருவாங்களா அப்படிங்கறத உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Thanks for watching this video. Let's speak the cricket the honest way. Thanks for watching நம்ம வீட்டு cricket. See you all in the next video.